நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். குட்னஸ் அண்ட் mercy shall follow me. நன்மையும் கிருபையும் என்னை தொடரணும். என்னை தொடருவது டிசப்பாயின்மெண்ட்ஸ் தொடரக்கூடாது, ஃபெயிலியர்ஸ் தொடரக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பாவங்கள் தொடரக்கூடாது. சில வேளைகள் பாருங்கள், நம்ம எடுக்கிற ராங் டெசிஷன்ஸ், ஃபெயிலியர்ஸ், தொடர்ந்து ஃபெயிலியர் வருது. ஏன்னா சில வேளையில் தவறான பாதைகள், சரியான பாதை இல்லை, தொடர்ந்து ஃபெயிலியர். தொடர்ந்து ஏன் லாஸஸ் வருது? ராங் டெசிஷன்ஸ். ஒரு டெசிஷன் எடுக்கிறோம், அந்த காரியத்தில் ஒரு லாஸ் வருது, அடுத்த முறை லாஸ் வராதபடி செய்யணும். சில வேளையில் பாருங்கள், நம்முடைய தொழில் துவங்கணும்னு சில பேர் ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதில் திடீர் நஷ்டம் வரும், திரும்பி கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நஷ்டம் வரும், இன்னும் பெரிய லோனாக எடுத்து பண்ணலாமாங்க? நோ. சில காரியங்கள் தொடர்ந்து வருதுன்னா நிதானித்து பார்த்து ஏன் நடக்குது, why I am facing this losses, ஏன் இது தொடர்ந்து வருகிறது, இந்த ஃபெயிலியர்ஸ் ஏன், நான் தவறான பாதை எடுக்கிறேனா? சில வேளைகளில் பாவங்கள் தொடர்ந்து வரும், ராங் ஃபெல்லோஷிப். சில வேளை நம்ம தெரியாத காரியம் பாருங்கள், நம்மளுக்கு சில காரியங்கள் புரியாது, பரம்பரை சாபங்கள் என்று ஒரு சில காரியங்கள் இருக்குது. அது அந்த அந்த ஒவ்வொரு ஜென்ரேஷனை தொடர்ந்து வரும். அது ஒரு இடத்துல பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி அந்த இயேசுவின் ரத்தம் அதை தான்னா தான் அதுக்கப்புறம் ஒரு விடுதலை வரும். இப்போ நிறையா பேர் இப்போ பார்க்குறோம் பாருங்கள், கேட்குறாங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி என்னங்கிறாங்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹேட் அ ஹார்ட் இஷ்யூ, ஒரு இதாக இருந்துச்சு, ஏதாவது டாக்டர் போயிடுச்சு உடனே ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, உடனே அலர்ட் ஆகிடுவாங்க, ரெட் அலர்ட் ஆகி போவாங்க. நம்முடைய டிஎன்ஏல ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஃபாலோ ஆகுது, ஃபிசிக்கல் பாடியில் ஃபாலோ ஆகுது, அதை காட்டிலும் ஸ்பிரிச்சுவல் லைனில் ஃபாலோ ஆகும். இன்றைக்கு எது நம்முடைய வாழ்க்கையை தொடர்கிறது? இன்றைக்கி இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குற பொழுதே நன்மையும் கிருபையும் நம்மை நிரப்பி இருக்கிறது, ஆனால் நம்மை அறியாதபடி ஏதோ ஒரு லாஸ், ஏதோ ஒரு விரயம் ஏன் தொடர்கிறது? இந்த நாளில் சங்கீதம் 23வது அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அதை தியானிக்கிற வேளையில் இதன் படியெல்லாம் நான் எல்லா இடத்துல நான் என்னுடைய காரியங்களை சரி செய்து வரேன். ஆண்டவரே, தேவ செய்தி எதற்கு தெரியுங்களா? நம்மை ஆராய்ந்து பார்த்து டு மேக் அஸ் மோர் ஸ்ட்ரென்த், மோர் பிளெஸ்ஸிங், நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஆசீர்வாதமாக மாறணும், இன்னும் பலனுடைய. அதற்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை. சங்கீதம் 23வது அதிகாரம் நம்ம நிறைய நேரத்தில் பார்க்குறோம். ஒருவேளை தாவீது அவர் ஆடுகளை மேய்க்கிற அந்த மேய்ப்பனா இருந்த காலத்தில் எழுதினாரா, இல்லை அதற்கப்புறம் எழுதினாரா, கெபியில் இருக்கும்போது எழுதினாரா? ஆனால் அந்த சங்கீதத்தை பார்க்கிற பொழுது அவர் அந்த அனுபவத்தில் நடந்து வந்து, அந்த அனுபவத்தை எல்லாம் கடந்து வந்து ஒரு நல்ல இடையில செட்டில் ஆனதுக்கப்புறம் எழுதியிருக்கிறார். இந்த 6 வசனத்தை என்னோடு கூட நீங்கள் எல்லாரும் அப்படியே இணைந்து வாசிக்க, நிறைய பேர் பார்க்காம கூட உங்களுக்கு சொல்ல முடியும். சங்கீதம் 23வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் ஒன்றை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I shall dwell in the house of the Lord forever. சங்கீதம் 23:6வது வசனத்தை ஒரு சாராம்சத்தை, ஒரு சம்மரியை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என் மேய்ப்பராக இருக்கிறார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் நண்டில் என்னை நடத்துகிறார். என் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துகிறார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். என் தலை எண்ணெயினால் அபிஷேகிக்கிறீங்க. பாருங்க, இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதான் நம்ம பார்க்கணும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், ஆண்டவர் என்னுடைய தலையாக இருக்கிறாரா? Is my family is under total control of Jesus Christ? ஆமாம் பாஸ்டர் அப்படின்னு ஃபஸ்ட்டில் சொல்லிடுவோம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், என்னுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் ஆண்டவர் ஆளுகை செய்கிறாரா? ஏன் தாழ்ச்சி வருகிறது? கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஏன் தாழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஏதாவது இன்னும் தேவனுடைய ஆளுகை வரணுமா, டோட்டல் கண்ட்ரோல் வரணுமா? அவர் கண்ட்ரோல் வரலையா? இப்போ நம்ம கண்ட்ரோல் ஒரு 10 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீக்னஸ் இருக்குது, நம்ம சரியாக மானிட்டர் பண்ணல, சரியாக கைட் பண்ணல, நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வரல.
அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவர் என்னை இன்னும் அந்த இடத்துல நடத்தணுமா? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் நடத்துகிறார். என் ஆத்துமாவை தேட்டி நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஆண்டவர் சொல்ற பாதையில் நான் போறேனா? அவருடைய விருப்பத்தின்படி நான் செய்யறேனா? நல்லா பார்க்கணும். நான் அமர்ந்த புல்லுள்ள இடங்கள் என்னை மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் வருகிறார். எல்லா இடத்துல நான் ஆண்டவர் நடத்துறாரு. அப்போ ஆண்டவருடைய நடத்துதற்கு நான் விட்டு கொடுக்குறேனா? சில இடத்துல நம்மளுக்கும் ஆண்டுடைய சுத்தத்துக்கும் எங்க ஒரு ஒரு டக் ஆஃப் வார் வருதோ அந்த இடத்துல சில வேளையில் சிக்கலுக்கு நீங்கள் பார்க்கணும். ஆண்டருடைய நடத்துதல் ஒரு பாதையில் இருக்கும், ஆனால் உங்கள் ஆசை ஒரு பாதையில் இருக்கும். அது எப்படி பாஸ்டர் இருக்கும்? நீங்கள் சொல்லக்கூடாது. அதாவது இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதாவது ஒரு இடத்துல ஆண்டு சொல்லபடியே நான் நடந்துடுறேன் பாஸ்டர், நீங்கள் எப்படி? நான் சொல்ல மாட்டேன். நான் சில இடத்துல அந்த டக் ஆஃப் ஆர் வந்திருக்குது, இது எடுக்கணுமா வேண்டாமான்னு ஆண்டர்கிட்ட கேட்டு சரி கடைசிக்கு அவர் சொன்ன வழியில் போனால் தான் அமர்ந்த தண்ணீர் நண்டின்னு அவர் வழியை ஃபாலோ பண்ணினேன். இன்னைக்கு ஏதாவது இடத்துல அமர்ந்த தண்ணீர் நண்டையில் நடக்கலையா? அந்த ஆண்டவர் நீதியின் பாதையில் நடத்தலையா? ஏன்? யோசிச்சு பார்க்கணும். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். Do we have the confidence that God is with me in all the seasons and all the scenarios? அது வர்றதுன்னா அது எப்படி தெரியுங்களா? அந்த தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னை நடத்துவீங்கன்னா அந்த வசனம் நமக்குள்ள டெபாசிட் ஆகணும். யாருக்கு ஆண்டவர் மேய்ப்பரா இருக்கிறாரோ, யாரை ஆண்டவர் அந்த புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறாரோ, யாரை ஆண்டவர் தம்முடைய வசனத்தினால் நிரப்புகிறாரோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு தேவ பிள்ளை வசனத்தினால் தங்களை நிரப்புறாங்களோ அவங்க தான் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அதனால தான் யோபு சொன்னார், என்னை கொன்று போட்டாலும் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். எப்படிப்பா அவ்வளோ தைரியமா நீ சொல்ற? அவன் மேய்ப்பரா இருக்கிறார், ஆண்டரை நடத்துறேன், ஆண்டரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் மேல அவருடைய யோபு 29வது அதிகாரத்தில் என் தலையின் மேல் ஒரு வெளிச்சம் இருந்தது, என் குடும்பத்தின் மேல் ஒரு வெளிச்சம் இருந்தது, அப்பா என்ன நடத்தினார். அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? அவர் தலைவராக இருந்தார். இன்னைக்கு ஏன் எனக்கு என் குடும்பத்துக்கு நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் என் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறாரா? அவரின் தலையா இருக்கிறாரா? அவர் நடத்துகிற வழியில் தான் நான் நடக்கிறேனா? என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுறது என்ன தெரியுங்களா? நீங்கள் வீட்டில் கூட ஆராதனையில் ஜெபிக்கிறீங்க, உங்களை நிரப்புகிறார். ஏன் தெரியுங்களா? இந்த ஆராதனை வேளையில் வர்ஷிப் டைமில் ஐ எம் ரிக்வெஸ்டிங் எவ்ரி ஒன் டு பி ஃபோக்கஸ்ட். பரிசுத்த ஆவியான உலாவுகிற நேரம். சில வேளைகள் நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம வர்ற ஏதோ கைத்தட்டி பாடுற இல்லை. அந்த தொடுதலை உணர்ந்தவங்களுக்கு தெரியும். அந்த அபிஷேக வேலை, அந்த ஆராதனை வேலை என் கண்கள் எங்கேயும் பார்க்கக்கூடாது. ஐ ஷுட் நாட் see anywhere. நான் அவரை ரிசீவ் பண்ற வேலை. ஆண்டவரை பற்றி தெரியாதுங்க. ஆவிக்குரிய சபைக்கு போய் 2 வாரம் 3 வாரம் ஆச்சு. அந்த வர்ஷிப் டைம்ல ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் நிரப்பினது. அந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த சண்டே எப்போ வரும்னு ஏங்கி காத்துட்டு இருந்தோம். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ். என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். If I'm just walking as a physical presence inside the church and I'm just doing it for a religious act, we will not feel it. என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சில வேளைகளில் ஆராதனைக்கு வர முடியல, வேலை நிமித்தமாய் சில கடினமான சூழ்நிலை, பிள்ளைகளுக்கு நிறைய நேரம் வேலைகள் ஆயிடுது, லாங் ஷிஃப்ட் ஆயிடுது, வர முடியறது இல்லை. ஏன் தெரியுங்களா? உற்சாகப்படுத்தி எப்படியாவது இதர் சண்டே வராட்டி கூட வெனஸ்டே வாங்கின. எதுக்கு தெரியுங்களா உற்சாகப்படுத்துகிறோம்? தலை எண்ணெயினால் அபிஷேகம், ஆலயத்தின் நன்மையினால ஒவ்வொருவரும் நிரப்பப்படணும். பாஸ்டர் நான் வீட்டில் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், ரொம்ப நல்லது. ஆனால் ஆலயத்தின் நன்மையினால் நிரப்பப்படணும். அது குறித்து உங்களோட பேச போகிறேன். ஸோ இந்த சங்கீதம் 23 படி அவர் என் மெய்ப்பராக இருக்கிறாரா? God is my total control. என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்தி அமர்ந்த தண்ணீர் நடத்துகிறாரா? அவர் கரம் பிடிச்சு நடத்துகிற பொழுது அவருடைய சித்தப்படி நான் நடக்கிறேனா? அப்படி நடந்தா நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எங்காவது டக் ஆஃப் வார்ல நான் அவரோடு இருந்தேன்னா அன்னெசரி லாஸ் என்னை தொடரும், அன்னெசரி ஃபெயிலியர்ஸ் என்னை தொடரும். இன்றைக்கு இந்த செய்திக்கு பிறகு டிசப்பாயின்மெண்ட்ஸ், லாசஸ், ஃபெயிலியர்ஸ், சின்ஸ், ஜெனரேஷனல் கர்சஸ் உடைக்கப்படும் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எந்தெந்த இடத்துல நம்ம கண்ணுக்கு புலப்படாதபடி எந்த இடத்துலலாம் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம தொடருதோ அது உடைக்கப்படணுங்க. நல்லா நம்மளுக்கு தெரியும். பாருங்க, சில குடும்பங்களை பார்த்தாலே அந்த சந்ததியில் இப்படித்தான் நடந்தது, நடக்கக்கூடாது. அந்த ஜெனரல் கண்டிஷன் பிரேக் ஆகணும். அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம்.
ஸோ சங்கீதம் 23 அதிகார தாவீது எழுதின பொழுது இந்த காரியங்களை எல்லாம் சொல்லி என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அவருக்கு ஒரு சந்தோஷம், ஒரு உறுதி. goodness and mercy shall follow me all days of my life. இன்னிலிருந்து நம்ம சொல்லணும், ஆண்டவரே கிருபையும் நன்மையும் தான் என்னை தொடரணும் ஆண்டவரே. எந்த விதமான விரயங்கள் நஷ்டங்கள் என்னை தொடரக்கூடாது ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து உங்கள் நன்மையும் கிருபையும் தொடரும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்குறேன். முதலாவது, தேவனுடைய பாதுகாக்கும் நன்மை. ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவரை விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதுகாக்கும் நன்மையை ஆண்டவர் கொடுக்கிறார். சங்கீதம் 31 வசனம் 19, 20. Psalms 31 verse 19 to 20. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்தருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மகன், ஒரு மகள், தேவனை நேசிக்கிற ஒரு மகள், நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதாக இருக்கிறது. நான் ஆண்டருக்கு பயப்படுறேன், ஆண்டரை நேசிக்கிறேன். நம்ம ஒவ்வொருவருக்கு எல்லாருக்கும் ஒரு புது நன்மையை அவர் உண்டாக்கி வைத்திருக்கிற நன்மை பெரிதாக இருக்கிறது. அந்த நன்மை நமக்கு என்ன செய்து பாருங்க. 20வது வசனம், மனுஷருடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாபிகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். இந்த தேவ மனிதன் எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், ஆண்டவரே உங்களுக்கு பயப்படுறவங்களுக்கு, உங்களை நம்புறவங்களுக்கு நீங்கள் உண்டு பண்ணி வைத்திருக்க நன்மை பெருசு ஆண்டவரே. நீங்கள் அவங்கள மறைச்சு பாதுகாக்கிறீங்க. இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்மை உயர்த்துகிறார், பலப்படுத்துகிறார். சில வேளைகளில் அந்த ஆசீர்வாதமே மற்றவர்கள் நம்ம மேலே பொறாமப்படும்படியா. ஒரே ரேங்கில் இருப்போம், 2 வருஷம் 3 வருஷம் ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம். கர்த்தருடைய கிருபையினால நீங்கள் அந்த இடத்துல உயர்த்தப்படுவீங்க. திடீர்னு கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான எரிச்சல், இல்லை பொறாம, சில காரியங்கள் வரும். இப்போ அந்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மை தான் நம்மளை பாதுகாக்கிற நன்மை. ஆண்டவருக்குள்ள வருவதற்கு காரணமாக இருந்ததே நாங்கள் கடந்து சென்ற ஒரு விதமான அசுத்தாவின் வல்லமையினால, செய்வினை காரியங்கள்னால அதில் கடந்து போனோம். கர்த்தர் பாதுகாத்து ரட்சித்து ஒரு புது வாழ்வு கொடுத்து ஆசீர்வதித்தார். அதற்கு பிறகு தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலையும் அவரை அண்டிக் கொள்வதிலையும் ஜாக்கிரதையாக இருந்த பொழுது, சில வேலைகள், நான் வேலை செய்த இடங்களில், பல இடங்களில் வேலை செய்திருக்கிற, சிங்கப்பூரில், இந்தோனேஷியா, மலேசியா, பல இடங்களில் இருந்த பொழுது என்னை அறியாமலேயே எனக்கு எதிராய் செய்யப்பட்ட சூழ்ச்சிகள், எனக்கு அறியாமலேயே, எனக்கு தெரியாமலேயே எனக்கு பின்புலத்தில் செய்யப்பட்ட ஒரு விதமான அசுத்த வல்லமையின் கிரிகள், அதையெல்லாம் இந்த சங்கீதம் 31 20வது வசனத்தில் இருக்கிற அந்த பாதுகாவல் தான் என்னை பாதுகாத்துதுங்க. அது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆண்டவர் பாதுகாத்தார். ஒரு சில காரியங்கள், மாற்றங்கள் வந்தது. அந்த மாற்றங்கள் நடந்தப்போ எனக்கு தெரியல. அது எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருந்தது. சில பேர் வேலையிலேருந்து எடுக்கப்பட்டாங்க, சிலதை மாற்றப்பட்டாங்க. அப்போ எனக்கு தெரியல. கொஞ்ச நாள் கழித்து, ஒரு சில வாரங்கள் கழித்து பரிசுத்த ஆவியான ஜெபத்தில் தெரியப்படுத்தினார், இந்த மாற்றங்கள் வந்ததுக்கு காரணமே உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட இந்த அசுத்த வல்லமைகளை எடுக்கும்படியாக தான் சில பேரை எடுத்தேன்னு. நிறையா நேரம் நம்ம என்ன செய்கிறோம், எல்லாத்துக்கிட்ட ரொம்ப ஃப்ரீயாக பேசுகிறோம். இன்னொரு காரியம் பாருங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளுகிற, ரிசீவ் பண்ணுற நபர்கள் எப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்த தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படுறீங்க, நம்முடைய பெற்றோரோடு நம்ம ஷேர் பண்ணுறோம், ரொம்ப நல்லது. ஆனால் ஊரில் யாராவது ரிலேஷன் இடத்துலையோ, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இடத்துலையோ ஷேர் பண்ணுறீங்க, இங்கேயே உங்கள் ஒர்க்கிங் கொலீக்ஸ் கிட்டவே ஷேர் பண்ணுறீங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து ஷேர் பண்ணணும். ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம், அந்த பாதுகாக்கிற நன்மைகள் இருக்குது. ஆனாலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லணும். நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுகிறோம், யார் அதை மனதார ஏற்று உங்களுக்காக மகிழ்ந்து களி கூறுவாங்களோ அவங்கக்கிட்ட ஓப்பனாக சொல்லணும். சில பேரை பற்றி உங்களுக்கு தெரியல, ஸோ யூ ஹேவ் டு ரெஸ்ட்ரிக்ட் சர்டன் திங்ஸ். அப்படி நம்ம தெரியாத பொழுது இந்த பாதுகாக்கிற நன்மை நம்ம எல்லா இடத்துல பாதுகாக்கும். ஸோ ஆண்டவர் இந்த 20வது வசனத்தின்படி, மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். ஸோ தேவனை நம்ம பின்பற்றி தேவ பயத்தோடு இருப்பதனால நமக்கு வருகிற சில
அசுத்த வல்லமைகளை செய்ய நினைக்கிற, இல்லாவிட்டால் சில நம்மளுக்கு ஆசீர்வாதம் இல்லாத காரியங்களை செய்ய நினைக்கிறது கூட ஆண்டவர் பாதுகாப்பார். அது ஒரு பாதுகாக்கிற நன்மை. சங்கீதம் 31:19-20 படி. இன்னொரு காரியம் பாருங்க, தப்பாமல் கனி கொடுக்கிற நன்மை. இன்னொரு நன்மை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வைத்து இருக்கிறார். யாருக்கு என்ன நடந்தாலும், உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது அப்படிங்கிற மாதிரி தப்பாமல் கனி கொடுக்கும்படியான ஒரு நன்மை. இதெல்லாம், இந்த நன்மையெல்லாம் நம்மளை தொடரணும். இன்னைக்கு அதுக்கு தான் ஜெபிக்க போகிறோம். எரேமியா 17:7-8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறீங்களா? ஆமாம், நம்பிக்கை வைக்கிறேன். கர்த்தரை எப்படி நம்பிக்கையாக கொண்டிருக்கிறீங்க? கர்த்தரை தன் நம்பிக்கை, அவர் தாங்க என் நம்பிக்கை. 100% ஆண்டவரை நம்புறேங்க. 100% ஆண்டவரை நம்புறேன். நீங்கள் 100% ஆண்டவரை நம்புறேன்னு சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிப்பீங்க. 100% ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலத்தில் எல்லா வகையிலையும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பீங்க. கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கிக்கிற பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் சொல்லுவார், 60% நம்பிக்கையோடு இருக்கிற, 80% நம்பிக்கையோடு இருக்கிற. ஏன்னா சில வேளை நம்ம என்ன தெரியுங்களா நினைக்கிறோம், யாரோ ஒருவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா, யாரோ ஒரு ஒத்தாசை பண்ணி எனக்கு ஒரு நல்ல தொழிலை ஏற்படுத்தி கொடுத்துட மாட்டாங்களா, யாரோ ஒருத்தர் மூலமாக நான் இந்த காரியத்தை செஞ்சிட மாட்டேனா. கர்த்தர் சகாயத்தை கொண்டு வருவது வேறு, ஆனால் நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்கணும். இன்னைக்கு நான் அந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது ஏதோ சில காரியங்கள் இந்த 4வது மாதத்தில் உங்களுக்கு நடக்கணும்னு வச்சுக்கங்களேன், இல்லை 5வது மாதத்தில் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. உங்கள் இருதயம் முழுவதிலும் அன்றே நீங்கள் எனக்கு செய்வீங்க, நீங்கள் எனக்கு செய்வீங்க. கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தனக்கு எதிராய் பெரிய பட்டாளம் வருது, தன்னால் சாதிக்க முடியல. எசேக்கியா நம்பிக்கையா சொல்றார், கர்த்தரை நம்புற, கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏதாவது பேசுனீங்கன்னா உங்களை தூக்கி அக்னிக்குள்ள போட்டுருவோங்கிறாங்க. 3 பேர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, கர்த்தரை தங்க நம்பிக்கையா கொண்டிருந்தாங்க. அசைக்கப்படவே முடியல, ஒரு நாள் அவங்களை அசைக்க முடியல. அவங்களோடு வந்தவங்க நிறைய பேர் அந்த பொற்சிலைக்கு நேராக கீழே விழுந்துட்டாங்க. நேபுகாத்நேச்சர் மிரட்டணும்னு விழுந்துட்டாங்க. இன்னைக்கு சில சமயத்தில் ஆண்டரை நம்பர் நம்பிக்கை அப்படித்தான் இருக்குது. நான் ஒரு 70-80% இருப்பேன் பாஸ்டர், ஒரு 20% வசனம் சொல்லுகிறது கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். நான் யாரையும் நம்புறதில்ல, ஆண்டரை நம்புறேன். அதற்காக யாரும் வேண்டான்னு சொல்ல வரல. நான் நம்ம இருதயத்தில் 100% ஆண்டரை நம்பணும். இப்போ நம்ம ஆண்டரை நம்பலின்னு வச்சுக்கோங்களேன், சில வேளைகளில் ஆண்டருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை, ஆண்டருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, ஆண்டருக்கு கொடுக்க வேண்டிய நேசத்தை கொடுக்க மாட்டோம். மனிதர்கள் நம்பி போயிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தரை தன் நம்பிக்கை. அப்போ நான் அப்படி நம்புகிறேன் பாஸ்டர், கர்த்தரை நீங்கள் சொல்கிறபடி 100% நம்புகிறேன். நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, எரேமியா 17:8 படி, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருக்கான். தப்பாமல், மழை தாழ்ச்சியாக இருக்குது, எங்கேயோ கொஞ்சம் டெஃபிஷியன்சி இருக்குது, சில கால தாமதமாகுது. மற்றவருக்கு காலதாமதமாகலாம், உங்களுக்கு காலதாமதம் ஆகவே ஆகாது. மற்றவங்களுக்கு டிலேயாக வரலாம், உங்களுக்கு டிலே ஆகாது. ஏன்னா தப்பாமல் கனி கொடுக்கிற நன்மை என் மேல் இருக்குது. தப்பாமல் கனி கொடுக்கிற நன்மை என்னை தொடர்கிறது. தப்பாமல் நான் கனி கொடுப்பேன். அந்த யோசேப்பை அந்த நன்மை தொடர்ந்து கொண்டே போகுதுங்க. பாருங்க, யாக்கோபினுடைய 12 பிள்ளைகள், ஆனால் அவன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மகனாய், தேவனை நேசிக்கிற ஒரு மகனாய், கர்த்தரன் மேய்ப்பராக இருப்பார், அவர் தான் என்னை நடத்தணும், என்னை அமர்ந்த தண்ணீரை நடத்துவார். நீ அடிமையா இருக்கிற, எங்கேயோ போற, ஆனால் நான் ஆண்டு சித்தத்தின்படி போயிட்டு இருக்கிறேன். ஆமா, இன்னைக்கு அடிமையா தான் இருக்கிறேன், இன்னைக்கு சிறைச்சாலையில் தான் இருக்கிறேன், ஆனால் தேவ சித்தத்தின்படி போயிட்டு இருக்கிறேன். நீ ரொம்ப இக்கட்டில் இருக்கிற, தேவரீர் என்னோடு கூட எனக்கு நம்பிக்கை இருக்குது, அப்பா என் கூட இருக்கிறார். ஏன்னா நான் எந்த இடத்துல போனாலும் என் கரத்தை ஆசீர்வதிக்கிறார். இதுதான் நம்ம பார்த்துக்கணும். ஒரு இக்கட்டில் போகிறோம், ஒரு கஷ்டத்தில் போகிறோம். போத்திபார் வீட்டுக்கு யோசேப்பு போகிறார், ஆனால் அந்த இடத்துல அவன் செய்கிற காரியங்களை எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். சிறைச்சாலையில் போகிறார், போகிற இடத்துல எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு இந்த தேசத்தில் வருகிற பொழுது ஒரு முதல் வேலையில் 5 வருடம் இருந்த சின்ன நிறுவனம் தான், ஆனால் முதல்ல போகிற பொழுது
யோசிச்சு எப்படி நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு போனேன். ஒரு வருஷம், அந்த ஒரு வருஷம் முடிகிற பொழுது 2வது வருஷம் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். 3வது வருஷம் அதே இடத்துல ஒரு ப்ரொமோஷனை கொடுத்தார். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் தொழில் செய்தாலோ வேலை செய்தாலோ ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கணும். நான் இருக்கிற இடத்துல படிப்படியாக கர்த்தரனை உயர்த்துகிறார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் எனது தடி, அந்த நம்பிக்கை. தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். அப்படி இல்லை பாஸ்டர், நான் இருக்கிறது ஒரு 5 வருஷம் 8 வருஷம் அப்படியே இருக்கிற, ஏதோ சில நன்மைகள் தொடர இன்னைக்கு ஜெபிங்க. 8 வருஷம் ஒரே இடத்துல இருக்கிற, மாறுதலே இல்லை. ஆண்டவரே என்னை தொடருகிற, ஒருவேளை ஏதாவது விரயமாகிறது, இல்லை ஏதோ ஒரு கிருபை என் வாழ்க்கையில் அதிகரிக்கணும், தப்பாமல் கனி கொடுக்கிற கிருபை. யோசேப்பு எந்த இடத்துல, போத்திபார் வீட்டில் கடந்து போனாலும் சரி, சிறைச்சாலையில் கடந்து போனாலும் சரி, அந்தந்த இடத்துக்கு தலைவனாக்குனீங்களே, அந்த கிருபை என்னை தொடரட்டு ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் என்னை தொடருன்னு சொன்னீங்களே, அது தொடர முடியாதபடி என்ன தடைகள் இருக்குதோ அந்த தடைகள் மாறட்டாண்டவரே, அந்த இருளின் வல்லமைகள் மாறட்டாண்டவரே. நன்மையும் கிருபை என்னை தொடரட்டுன்னு சொல்லி பாருங்க. 5 வருஷம் 8 வருஷம் எங்க மாறுதல் இல்லையோ, இந்த நாள்ல இருந்து 3 மாதத்துக்குள்ள என் ஆண்டவர் கர்த்தர் மாறுதலை கொண்டு வருவாருங்க. டேக் மை வேர்ட், தீர்க்க தரிசனமா சொல்லுகிற 5 வருஷம் 8 வருஷம் மாறுதலே இல்லை. இன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்க நன்மையும் கிருபையும் தப்பாமல் கனி கொடுக்கிற ஆண்டவரே, உங்க மேல 100% நம்பிக்கை வைக்கிற எரேமியா 17:8 படி தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட அந்த மகனை போல உங்க வசனத்துல, உங்க ஆலயத்துல நாட்டப்பட்டிருக்கிற தப்பாமல் கனி கொடுக்கிற கிருபை அந்த நன்மையினால என்னை நிரப்புங்கன்னு கேட்கிற பொழுது நிச்சயம் நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவாருங்க. ஹல்லேலூயா. அதை அனுபவிச்ச சாட்சியிலிருந்து சொல்லுகிற எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அடுத்தது ஆலயத்தின் நன்மை. இதை நீங்க நல்லா கவனமா பார்க்கணும். ஆலயத்தின் நன்மை சங்கீதம் 65:6, Psalms 65:4, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். நீ எனக்கு வேணும் மகளே, ஆலயத்தில் நீ சேர்த்துக் கொள்ளுகிற, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். பரலோகத்தை பார்த்து சில காரியங்களை கேட்கிற வசனங்கள் இருக்குது. இந்த சங்கீதம் 65 நீங்க அப்படி சொல்லலாம். ஆண்டவரே, உங்க ஆலயத்தில் வைத்திருக்கிறீங்க, நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி. இஸ்ரவேலுக்கு சொல்லப்படும் ஒவ்வொரு வாக்கியமும் வாக்குத்தத்தம் ஆசீர்வதிக்கும். நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி. உங்க வீட்டின் நன்மையினால நான் திருப்தி ஆவாண்டவரே. ஒருவேளை ஏதோ இடத்துல திருப்தி இல்லை, ஒருவேளை பிள்ளைகளுடைய படிப்பிலையோ வேலை ஏதோ இடத்துல திருப்தி இல்லை, இன்னைக்கு சொல்லுங்க. சங்கீதம் 65:4 படி உங்க பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால நான் திருப்தி ஆவாண்டவரே. நான் திருப்தியாக, இந்த வார்த்தையை கேட்குறீங்க, நீங்கள் திருப்தி படணும். இந்த 4வது மாதம் திருப்தி ஆகணும். ஏன்னா சங்கீதம் 36:8 சொல்லுகிறது, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். வசனத்தை வைத்து நம்ம கேட்கணும். பாருங்க, லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொன்னேன், யோவான் 14:4 வசனத்தை வைத்து வெறும் கவரில் எழுதி, நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாய் கொடுப்பீங்கன்னு சொன்னேன். அந்த சாட்சியை கேட்டு நம்முடைய சபையில் ஒரு குடும்பத்தினர் கவரில் வைத்து ஜெபித்து தேவனுடைய ஆலயத்திற்காக விதைக்கிறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. தேர் ப்ராக்டிஸிங். இதுபடி நீங்கள் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி. இன்றைக்கு அதே போல் நீங்கள் கேளுங்க. சங்கீதம் 36:8 படி, ஆண்டவரே ஆலயத்தை உங்கள் நன்மையினால் நிரப்பி இருக்கிறீங்க, சம்பூர்ணத்தினால் நிரப்பி இருக்கிறீங்க, சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவள் தாகத்தை தீர்க்கிறீர். ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சம்பூரணத்தை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அது நிச்சயம் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் கடந்த புதன்கிழமை அதற்கு ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வந்து 2 பாஸ்வேர்டு இருக்குது. 2FA பாஸ்வேர்டு மாதிரி 2 இது இருக்குது. ஒன்று பாருங்க, சங்கீதம் 84:11 வசனம், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமா இருக்கிறார், கிருபையும் மகிமையும் நம்மளுக்கு அருளுவார். ஆண்டு தான் நம்மளுக்கு சூரியனும் கேடகமா இருக்காரு, நமக்கு தேவையான கிருபை மகிமை அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், தேவனை நேசிக்கிறதுல, ஆலயத்தில், எல்லா இடத்துலையும் நம்ம பலத்தில் உத்தமமாக இருக்கும்படியாக நேசிக்கிறார். நிறைய நேரம் நான் கேட்குறேன், ஆண்டவரே உங்கள் ஆலயத்தில் சம்பூர்ணத்தில் நிரப்பி. நானும் நிறைய நேரம் ஒரு சிலருக்காய் ஜெபிக்கும் பொழுது கேட்குறேன், ஏன் ஆண்டவரே இந்த சம்பூர்ண நிரப்பில்? சில வேளைகள் ஆவியானவர் மௌனமாக இருப்பார் என்றது நம்ம கேட்க முடியாது. சில வேளைகளில் இந்த காரியங்களில் அவங்க சரிபடணும், இந்த காரியங்கள் இன்னும் வரணும். அதனால் சில காரியங்கள் அப்படி சொல்லுகிற பொழுது ஐ எம் அன்ஏபிள் டு கன்வே இட். சில காரியங்களை சொல்ல முடியாது.
நான் வசனத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்லலாம். சங்கீதம் 84:11 வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் சூரியனுக்கு கேடகமாக இருக்கிறார், கிருபையும் மகிமையும் அருளுவார். அந்த உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இன்னும் நான் எதில் உங்களுக்கு உத்தமமாக இருக்கணும் ஆண்டவரே, நேர்த்தியாக இருக்கணும் ஆண்டவரே, எதிலெல்லாம் நான் செய்யணும் ஆண்டவரே? முதலாவது தேவனை நேசிப்பதில், ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தை. இந்த 2 காரியத்தில் முதலாவது தேவனை நேசிக்கணும், ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தை, மூன்றாவது தேவன் விரும்புகிற கட்டளைங்க. மல்கியா 3:10 சொன்னபடி வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிக்காமல் இருப்பேனோ. மூன்றாவது காணிக்கையை பற்றி சொல்கிறேன். ஏன்னா காணிக்கை தசமபாகம் நான் பேசுறதில்ல, ஆனால் அதை சொல்லாமல் ஒரு ஊழியக்காரன் இருந்தால் நாளைக்கு அது எனக்கு பிரச்சனை ஏறக்கூடாது. சபைக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் நான் சொல்லணும். சங்கீதம் 36:8 ஆலயத்தை சம்பூர்ணத்தினால் நிரப்பி இருக்கிறார். அந்த சம்பூர்ணத்திலிருந்து கர்த்தர் எனக்கு கொண்டு வரேன்னா சங்கீதம் 84:11 மல்கியா 3:10 நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிற பொழுது ஆலயத்தின் நன்மையினால் நிரப்புவாருங்க. இன்றைக்கு இந்த ஆலயத்தின் நன்மையினால கர்த்தர் உங்களை எல்லா வகையில் நிரப்பும்படியாய் அதற்காக ஜெபிக்க போற அதே வேளையில் சங்கீதம் 84:11 மல்கியா 3:10 எல்லா இடத்துலையும் நாம தேவனுக்கு முன்பாக ஏதோ சில காரியங்கள் நம்மளுக்கே தெரியுது. இந்த வார்த்தை வருகிற பொழுதே உங்களுக்கு தெரியும், சில காரியங்களை நீங்கள் 1 வருஷமா இல்லை 2 வருஷமா இல்லை சில காலங்களாய் ஏன்னா இப்போ பாருங்க, என்னுடைய பர்சனல் லைஃப்பில் பரம்பரை சாபம் பின்தொடர்ந்ததை நான் அனுபவிச்சு ரொம்ப கஷ்டத்தில் கடந்து போனோம். அதற்கு பிறகு ஆண்டுக்குள் வந்த பிறகு அந்த சாபம் முறிக்கப்பட்டு தான் கர்த்தர் எங்களுக்கு மகனை ஆசீர்வதித்தார். It took a long time, 2 வருடம் அதற்காய் ஜெபித்து அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் எடுத்து அதற்கு பிறகுதான் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதனால எங்காவது ஒரு காரியம், ஒரு இழப்பு, ஒரு விரயம் காரியம் வருதா, தொடரக்கூடாது, இம்மீடியட்டாக கட் ஆகணும் தேவ சமூகத்தில். ஸோ இந்த நன்மைகள் நம்மளை தொடரணும், நம்மளை கிருபைகள், ஒரு சில கிருபைகள் தொடரணும், அனுகூலமான கிருபை நம்மை தொடரணும். சங்கீதம் 46 வசனம் 1-3 தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படோம். தேவன் எனக்கு அனுகூலமான துணையானவர், என்னை கிருபையாய் காக்க வல்லவர். ஏசப்பாவை நான் நம்பி இருக்கிறேன். அவரை நம்பி இருக்கிற பொழுது பூமி நிலை மாறட்டும், மலைகள் நடு சமுத்திரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாங்க, ஆனால் எனக்கு ஒரு கிருபை இருக்கிறது, அந்த கிருபை என்னை தாங்கும். அதுதான் ஏசாயா 54:10 வாசிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயலாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கிருபை ஒரு நாளும் நம்மளை கைவிடாது, எந்த இடத்துலையும் நாம் ஃபெயிலியராக போய் விடாது. அது எப்படி பாஸ் அந்த கிருபை நம்மளை தாங்க? அதுதான் அனுகூலமான கிருபை. அந்த கிருபை நம்மளை தாங்கணும். பாருங்க, ஆபிரகாம் அவன் இருந்த தேசத்தை விட்டு ஆண்டவர் சொன்னபடி கடந்து வந்தார். அப்பொழுது லோத்தும் கூட வந்தாப்புல. ஒரு சில நாட்கள் கழித்து அவர்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலை. அதற்கு பிறகு லோத் பிரிந்து சோதோம் கொமோராவுக்கு போயிட்டார். அந்த சோதோம் கொமோராவுக்கு போன பிறகு அந்த இடத்தில் நடந்த பாவங்களை பார்த்து ஆண்டவர் அந்த சோதோம் கொமோரை அழிக்கும்படியாக சித்தம் கொண்டார். ஆனால் ஆபிரகாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவரே 50 நீதிமான் 40 அப்படின்னு இறங்கி 10 நீதிமானுக்கு வந்து அழிக்க மாட்டீரான்னு கேட்டு அழிக்க மாட்டேன்னு சொல்லி கடந்து போய் ஆபிரகாமுக்காக ஆண்டவர் கிருபை கொடுத்தாருங்க. அந்த லோத்தை அந்த தேசத்தை அந்த இடத்துல பட்டணத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்து நான் அழிக்க போகிறேன், நீ வெளியே போயிரு அப்படின்னார். ஆதியாகமம் 19:16 வசனம், Genesis 19:16 அவன் தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால, இதுதான் அனுகூலமான கிருபை. இந்த கிருபை நம்மளை தொடரணும். எந்த இடத்துல போனாலும் என்ன அழிவு என்ன காரியம் வந்தாலும் நம்மளை டச் பண்ணக்கூடாது. இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையும் அவன் மனைவியின் கையும் 2 குமாரத்தின் கையை பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். பாருங்க, இதுதான் அனுகூலமான கிருபை. இந்த கிருபை என்ன தொடரணும், என் பிள்ளைகளை தொடரணும், என் சந்ததியை தொடரணும். அப்படி நம்ம சொல்லி ஜெபிக்கிற பொழுது என்ன தெரியுங்க நடக்கும்? ஏதோ ஒரு காரியம் நம்முடைய சந்ததியில் கூட பிள்ளைகளை ஆண்டிலிருந்து வெளியே எடுக்க வந்தால் கிருபை தாங்கி கொள்ளும். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ அந்த மலைக்கு ஓடிப்போங்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, லோத் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப தூரம், அதுக்குள்ளே நீங்கள் அழிச்சிருவீங்க, மலைக்கு போக முடியாது, பக்கத்தில் ஒரு ஊருக்கு போகிறேங்கிறார். அந்த 19வது வசனத்தில் பாருங்கள், 2வது பகுதியில், மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும் என்றான். 21வது வசனம், அதற்கு அவர், நீ கேட்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். 29வது வசனம், தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கிற பொழுது தேவன் ஆபிரகாமை நினைத்து
லோத் குடியிருந்த பட்டணத்தை கவிழ்த்து போட்டிருக்கையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். அந்த தேசமே பட்டணமே அழிக்கப்படுகிறது, ஆனால் லோத் பாதுகாக்கப்படுகிறார். இது என்னன்னா அனுகூலமான கிருபை. நம்மளுக்கு ரிசெஷன் வரலாம், கம்பெனியில் வேலை அஃபெக்ட் ஆகலாம், யாராருக்கும் அஃபெக்ட் ஆகலாம். இந்த அனுகூலமான கிருபை நம்மளை தாங்குகிற பொழுது நமக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பாதுகாப்பு இருக்கும். ஜெட்பிரி பாதுகாப்பு இருக்கும், ஸ்பெஷல் பாதுகாப்பு நமக்கு. அந்த இப்போ நிறைய பேருக்கு ஸ்பெஷல் பாதுகாப்பு கொடுக்குறாங்க பாருங்க. அந்த மாதிரி அனுகூலமான கிருபை வரும். எந்த தீங்கும் நம்மளை அணுக முடியாது. கர்த்தர் முடிவு செய்து விட்டார் சோதாம் குமாரை அழிக்கும்படியா. ஆனால் பாருங்க, ஆபிரகாமின் நிமித்தம் லோத்தை அழிவில் நடுவில் தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். இன்னைக்கு கேட்கணும், ஆண்டவரே இந்த அனுகூலமான கிருபை என்னை தாங்கட்டும். ஏதோ இடத்துல அங்கே ரொம்ப ஒரு இடத்துல நீங்கள் ப்ராப்ளம் வர்ற மாதிரி இருந்திருக்கும், உங்களை கரெக்டாக ஆண்ட அந்த நேரத்தில் அங்கேருந்து வெளியில் கொண்டு போய் அந்த ஸ்பாட்லேயே நீங்கள் இல்லாதபடி பண்ணிடுவார். அது என்ன தெரியுங்களா? அனுகூலமான கிருபை. நம்ம ஜெபித்து கொண்டே இருப்போம். யாரெல்லாம் ரெகபோத் பிரேயர் டீமில் தினம் சபைக்காய் ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லா ஜெபிங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலே இந்த அனுகூலமான கிருபை வரும். நானும் இந்த ப்ரேயர் டீமில் ஜாயின் பண்ண பாஸ்டர் என்கிட்ட சொல்லுங்கள், உங்களை இணைத்து கொடுக்குறேன். சபையில் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவருக்காக தனித்தனியாக, அதாவது சபைக்காக ஜெபிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்? அந்த அனுகூலமான கிருபை உங்கள் மேலே இருக்கும். திடீர்னு உங்களுக்கு தெரியும், ஏன் இந்த இடத்துல என்னமோ நடந்தது, நான் மட்டும் நீ பாதுகாத்திருக்கார் ஆண்டவர். ஒருவேளை கடந்த நாட்கள் நடந்திருக்கலாம். ஆக்சுவலாக என் மேலே அந்த காரியம் வந்திருக்கணும், எதாவது நடந்திருக்கணும், என்னை எப்படி பாதுகாத்தாரு? அதுதான் அனுகூலமான கிருபை. அந்த தேசத்தை அழிக்கும்படியாக இருக்கிறாரு, ஆனால் லோத்தை வெளியே கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு இந்த அனுகூலமான கிருபை இன்னும் நம்மை நிரப்ப ஆசீர்வதிப்பார். இன்னொரு காரியம் பாருங்க, உடன் இருக்கிற கிருபை. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் வசனம் 9-10 வாசிக்கலாம். 1 Corinthians chapter 15 verse 9 and 10. நான் அப்போஸ்தலர் எல்லாரும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தியதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. I am not qualified to be an apostle. I cannot be called as an apostle. நான் சபையை துன்பப்படுத்தினுவேன், பவுலாய் மாறினவர் சொல்றார், எனக்கு தகுதியே இல்லை. அப்போ தகுதியே இல்லாத ஆளை எப்படியப்பா ஆண்டவர் தகுதிப்படுத்துறார்? இன்னைக்கு நிறைய நேரம் சொல்கிறோம், எனக்கு அந்த பொசிஷன் கொடுத்துருக்கணும்ல, எனக்கு இந்த காரியத்தை கொடுத்துருக்கணும்ல. நிறைய நேரம் வேலை இடத்துல கேட்குறேன் பாருங்க, ஏன் எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல? எந்த நாள்லையும் எந்த வேலை இடத்துலையும் நம்ம போய் அப்படி கேட்டு ஒரு ப்ரொமோஷன் வாங்கவே கூடாதுங்க. நம்ம கேட்டு ப்ரொமோஷன் வாங்கவே கூடாது. நம்ம செய்கிற வேலையை பார்த்து கர்த்தரே உங்களை உயர்த்தி ப்ரொமோஷனை கொடுப்பார். நான் வேலை செய்த நாட்களில் எல்லாம் இந்த தேசத்தில் 15 ஆண்டுகள் எனக்கு இது கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது. நீங்கள் செய்கிற வேலையை சின்சியராக செஞ்சு கொண்டிருந்தா பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அவர் கேட்குறாரு, இதுக்கு நான் தகுதியே இல்லையே, நான் என்ன பண்ணுற கேட்குறார். 10வது வசனம், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. உங்க ஒவ்வொருவருக்குள்ள, நம்ம ஒவ்வொருவருக்குள்ள ஒரு தேவ கிருபை இருக்குது. நம்ம வேலை செய்கிற இடங்களில் சில வேலைகள் we are going through problems, challenges. எதுக்கு தெரியுங்களா? அந்த கிருபை நம்மளை பிரயாசப்பட வைத்து நம்மை உயர்த்தும்படியாய். சில வேளை நம்ம நினச்சிக்கிறோம், புது இடத்துக்கு நீ கொண்டு போகிறீங்க, ரொம்ப சிக்கலாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் ஆண்டவனை இடம் மாற்றி மாற்றி கொண்டு போகும் பொழுது the magnitude of the problem was high, the magnitude of the stress level was high. சேலரி அதிகமாக இருந்தது, பொசிஷன் அதிகமாக இருந்தது, அதே அளவுக்கு எல்லாமே அதிகமாக இருக்கும். அப்போ 8 to 5 நான் போகணும், அப்படி போய் நான் எல்லாம் பண்ணிட்டு வரணும், ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கக்கூடாது. அதுக்கு சிங்கப்பூர் எங்கேயுமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சிங்கப்பூரில் மட்டும் இல்லை, எங்கேயுமே இருக்க முடியாது. இஃப் யூ கிளைம் ஹையர் எவ்ரிதிங் வில் பி மோர். ஆனால் நமக்கு ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. என்னன்னா, நம்மோடு இருக்கிற உடன் இருக்கிற தேவ கிருபை, அந்த கிருபை உங்களை நடத்தும். நான் ஒரு முறை ஒரு இடத்துல போன பொழுது, இந்த இடத்துக்கு போகவே கூடாது, அந்த கம்பெனிக்கு ஜாயின் பண்ணேன், ஒரு பொசிஷன் வேக்கண்ட்டாக இருந்தது, அது எடுக்கலாம் நிறைய பேர் சொன்னாங்க. போகவே கூடாது, பயங்கர சிக்கல். அது ஒரு செலந்தி வலையில் போய் மாட்டின மாதிரி, உள்ளே போயிடவே கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக, கம்ஃபர்டபுள் சூழ்நிலை, ரொம்ப ஞானமாக இருந்தேன். அமர்ந்த தண்ணீர் லண்டில் நடத்துகிறவர். அந்த 23வது வசனம் இருக்குது பாருங்க, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஆண்டவருக்கு அந்த சிலந்தி வலைக்குள்ள நான் போகிறது தான் அவருக்கு நீதியின் பாதையாக தெரிஞ்சுது. நான் அது போக விரும்பவே இல்லை. அதான் சொன்ன பாருங்க, இந்த டக் ஆஃப் ஆர் வரும், அந்த டக் ஆஃப் ஆர் வரும் பொழுது விட்டு கொடுக்கணும்னு. எப்பொழுது அந்த சிலந்தி வலிக்குள்ள போ அப்படின்னு சொன்னாரோ, வழி இல்லாமல் உள்ளே போயிட்டேன்.
நான் போன மாதிரியே உள்ளே போனால் மாட்டுங்கிற ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டு, அது போகும்போதே தெரியும் போகக்கூடாது, ஆண்டவர் போக சொல்ல போயிட்டார். ஆனால் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. எதற்காக அந்த சுழந்தை வழிக்குள்ள போக வச்சார்னா, அதன் மூலமாக பிரயாசப்பட வைத்து சில காரியங்களை வெளிக்கொண்டு வந்து, இன்னைக்கு ஒருவேளை ஒரு சிலர் நீங்கள் இருக்கிற இடங்களில் ஐ எம் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல், ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்க. காட் இஸ் ஃபார்மிங் யூ டு கெட் த ஹையஸ்ட் பொட்டென்ஷியல் அவுட் ஆஃப் யூ ஃபார் டு பிளஸ் யூ ஆல். உங்களுக்குள் இருக்கிற அந்த பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வரும்படியாய் உங்களோடு இருக்கிற அந்த கிருபை உங்களை பிரயாசப்பட வைக்கிறது. ஹல்லேலூயா. தயவு செய்து நான் ரொம்ப ஏன்னா எனக்கு அந்த நாட்களில் அப்படி சொல்லி கொடுக்க ஆட்கள் இல்லை. த கைடன்ஸ் வாட் வாஸ் கிவன் டு மீ வாஸ் நாட் லைக் தட். ஆனால் 2012க்கு பிறகு நான் அதை தெரிந்து கொண்டேன். 40 நாள் ஒரு காரியத்துக்கு உபவாசம் இருந்து ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தில் போக சொல்கிறாரா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதா, கோ. இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறீங்களோ உங்களோடு ஒரு கிருபை இருக்குது. நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. இன்னைக்கு நீங்க என்ன சேலஞ்சை ஃபேஸ் பண்றீங்களோ அதை ஜெயிச்சு நீங்க வர்றதுக்கு உங்களுக்கு தேவையான கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்காருங்க. ஹல்லேலூயா. God has filled you with that grace. அந்த கிருபை உங்களை தொடர்கிறது. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஜஸ்ட் மேக் யுவர் ஓன் எஃபர்ட்ஸ். உங்களால் முடிஞ்ச பிரயாசத்தை பண்ணுங்க. பாஸ்டர் இப்பவே நான் 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் பாஸ்டர். சிங்கப்பூரில் 12 மணி நேரம் காமனுங்க. ஒரு 2 மணி நேரம் அதிகம் பண்ணுங்கள். 14 பண்ணுங்க. 14 பண்ணி கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. ஒரு 50க்கு மேலே ஆயிடுச்சுன்னா சரி கொஞ்சம் கஷ்டம்தான். 30-40 தைரியமாக பண்ணுங்க. 12 to 14 ஸ்டெப் அப் பண்ணுங்க. அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அவர்கள் ஆகிலும் நான் அல்ல, என்னோடு இருக்கிற தேவ கிருபையை எப்படி செய்தது. ஹல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிற கிருபை உங்களை வெளியில் கொண்டு வரும். உங்கள் மேலே மகிமையான அபிஷேகத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். நன்மையும் கிருபையும் தொடர்ந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. கடைசியாய் தெரிந்து கொள்ளுகிற கிருபை நம்மளை தொடர்ந்து வரணுங்க. 1 நாளாகமம் 1 அதிகாரம் 8வது வசனம். 1 Chronicles chapter 1 verse 8. சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். ஆண்டவர் தாவீதுக்கு கனவுல தரிசனம் வருகிற பொழுது அவன் சொல்லுகிற காரியம், என் தகப்பனுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீர். எப்படி ராஜாவாக்கினாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபை. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, என் மேலே அட்டென்ஷன் வேணும், எனக்கு வேணும். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபை என் மேலே என்னை தொடரட்டு ஆண்டவரே. அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபை என்னை நிரப்பட்டு ஆண்டவரே. இன்னைக்கு ஏதோ இடத்துல யூ நீட் அட்டென்ஷன். 10 பேர் இருக்கலாம், 50 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம் வச்சுக்கோங்களேன். 1000 பேர் இருக்கிறாங்க. உங்கள் பேர் வரணும், நீங்கள் விரும்புகிறீங்க சில காரியம். அதை தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபை என்னை நிரப்பட்டுன்னு கேளுங்க, ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். அதே தொடர்ந்து 1 நாளாகமம் 28 வசனம் 5-7 வாசிக்கலாம். எப்படி ஆண்டவர் சாலமோனை தெரிந்து கொண்டார் பாருங்க. வாசிப்பு 5-7. 1 Chronicles 28 verse 5-7. தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரை தந்தொருளினார், ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு அவர் என்னுடைய எல்லா குமாரிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டு, he identified, he was chosen by God. தெரிந்து கொண்டு அவர் என்னை உன் குமாரனாகிய சாலமோன் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்டக்கடவன், அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். இந்நாளில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியாயிருப்பானால். இதுதான் பாருங்க, இந்த உறுதியாயிருப்பானா. ஆண்டவருக்கு ஆதாம் கிட்ட நடந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் ஆதாம ஆசையா படைச்சு, ஆதாமுக்காக ஒரு ஏவாளை படைச்சு, அவங்களுக்காக ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி உலகத்தையே அவங்க கண்ட்ரோலில் கொடுத்து நீங்கள் ஆளுகை செய்யுங்க, உங்களோட ஃபெல்லோஷிப் இருப்பேன்னு சந்தோஷமாக இருந்தார். என்னைக்கு ஆதாம் டிசப்பாயிண்ட் பண்ணாரோ அதுக்கப்புறம் மோசே ஆகட்டும், தாவீது ஆகட்டும், யார் ஆகட்டும், ஏசப்பா ஒரே ஒரு கட்டளை கொடுத்துருவார். கட்டளைகளின்படி நடந்தால், நியாயங்களின்படி செய்ய உறுதியாக இருப்பானால் அவன் ராஜ்யத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன். 5வது வசனத்தில் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டு, அவர் தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொள்கிற கிருபை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக கிரியை செய்யணும். யாரையும் நீங்கள் ஐஸ் வைக்க வேண்டாம், காக்கா பிடிக்க வேண்டாம், இவங்க தான் எனக்கு செய்யணும்னு யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். அந்த தெரிந்து கொள்கிற கிருபை என்னை ஃபாலோ பண்ணட்டும்.
அந்த தெரிந்து கொள்ளுகிற கிருபை என்னை நிரப்பட்டும். இன்னைக்கு அதுக்காக கேளுங்க, ஆண்டவரே நன்மையும் கிருபையும் என்னை தொடர்கிற பொழுது எல்லா காரியங்களும் நடக்க ஆண்டவரே என்னோடு எனக்கு அனுகூலமான கிருபை என்னை பாதுகாத்து கொள்ளட்டும். என் உடன் இருக்கிற கிருபை சவுலை பவுலாக மாற்றி மகிமையா உயர்த்தினீங்களே, எனக்குள்ள என்ன உடன் இருக்கிற கிருபை வைத்திருக்கிறீங்களோ நான் அதில் பிரயாசப்படும்படியான கிருபை கொடுங்க. தெரிந்து கொள்ளுகிற கிருபை சாலமோனை ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டீரோ, எத்தனையோ குமாரருக்கு தக்க நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அந்த தெரிந்து கொள்ளுகிற கிருபை என் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக கிரியை செய்யட்டுன்னு சொல்லுங்க. ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படியா நம்ம அப்படியே எழுந்து ஜெபிக்க போறோம். எந்த காரியங்கள் ஸ்டாப் ஆகணுமோ அது ஸ்டாப் ஆகும்படியா, எந்த நன்மையோ எந்த கிருபையோ இன்னும் அதிகமாக உங்களை தொடர்ந்து வரணுமோ அது தொடர்ந்து வரும்படியா தேவன் கிருபை செய்வார். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் மேய்ப்பராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே என்னோட கூட சொல்லுங்க, ஆண்டவரே சங்கீதம் 23 படி நீங்க என் மேய்ப்பராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். யூ ஆர் மை டோட்டல் கண்ட்ரோல். முழு கண்ட்ரோலும் உங்க கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே நீங்க மேய்ப்பராய் இருங்க ஆண்டவரே. அப்பா புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் வைத்திருங்க ஆண்டவரே. நீங்க எந்த இடத்துல நடத்துறீங்களோ உங்க சித்தம் எதுவோ அதை அறிந்து கொள்ளும்படியா நீங்க ஒரு இடத்துல நடத்துறீங்க, நான் ஒரு இடத்துல போறேன், டக் ஆஃப் ஆர் இருக்கவே கூடாது. ஒருவேளை இது நாள் வரைக்கும் டக் ஆஃப் ஆர் இருந்ததுன்னா இப்ப சொல்லுங்க, நான் விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சிலந்தி வலைக்குள்ள போறதா இருந்தாலும் ஒரு கடின பாதையில போறதா இருந்தாலும் நீங்க சொன்னா நான் போறேன் ஆண்டவரே. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்க ஐ அம் டோட்டலி டிபெண்டன்ட் ஆன் யூ மாஸ்டர். அதனாலதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, நீங்க அக்கினியில போட்டாலோ அந்த சூளையில போட்டாலோ நாங்க நிற்போம். அதனால தான் தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபை அவங்களுக்குள்ள வேலை செஞ்சது. கூட போன ஜனங்கள் அவங்களோடு இருந்தாலும் நேபுகாத்நேச்சர் வைத்த பொற்சொலைக்கு முன்னாக அவங்க எல்லாம் அடிபணிச்சிட்டாங்க. அவங்களுடைய நம்பிக்கை 80% தான் இருந்தது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடைய நம்பிக்கை 100% இருந்தது. இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை 100% இருக்குதா, இல்ல ஒரு 50-50 இருக்கிறோமா? எங்க இருக்கிறோம்? கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துங்க ஆண்டவரே. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கணும், அப்பா என்னோட கூட இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், உமது கோலும் உமது கடியும் உமது தடியும் என்னை தேற்றும். எதற்கும் பயப்படக்கூடாது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, எந்த மரணமும் அவர் குறித்த நாள் வரை என்னை மேற்கொள்ள முடியாது. என்ன மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், அப்பா என்னோட கூட இருக்கிறார். என் தலையை புது எண்ணெயினால் அபிஷேகிக்கிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரோ, அதற்காய் ஸ்தோத்திரோ ஆண்டவரே. இந்த பாதுகாக்கிற நன்மை என்னை நிரப்பட்ட ஆண்டவரே, தப்பாமல் கனி கொடுக்கிற நன்மை என்னை நிரப்பட்ட ஆண்டவரே, ஆலயத்தின் நன்மை என்னை நிரப்பட்ட ஆண்டவரே. சொல்லுங்கப்பா, இந்த நாள்ல ஆலயத்தின் சம்பூர்ண ஒவ்வொருவரையும் நிரப்பணும். இவர்களுடைய கடன் பிரச்சனைகளை மாற்ற வரணும். இவர்கள் பிரயாசப்படுகிற வேலை இடத்துல உயர்வுகள் வரணும். எந்தெந்த இடத்துல நன்மை கிருபை உருவாகணுமோ இவர்களுக்கு நன்மை உருவாகணும். ஆலயத்தின் நன்மை, ஆலயத்தின் நன்மை கேளுங்க. சங்கீதம் 36:8 இருக்கிற அந்த சம்பூர்ணம் எங்க குடும்பத்தை நிரப்பட்டும், எங்க பிள்ளைகளை நிரப்பட்டும். நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் அந்த சம்பூர்ணம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அந்த அனுகூலமான கிருபை அந்த லோத்துவை சந்தித்து அந்த லோத்துவை சோதோம் கொமோரா பட்டணத்திலிருந்து வெளியில கொண்டு போய் விடுகிறார். இன்னைக்கு அந்த அனுகூலமான கிருபை உங்க மேல வருங்க. ஒருவேளை நீங்க அனுபவிச்சிருக்கலாம், இல்ல வர நாட்கள்ல சொல்ல போறீங்க, நல்ல வேளை அந்த சமயத்துல அந்த இடத்துல இல்லையே. அனுகூலமான கிருபை உங்களை தொடருவதாக, உங்களை தொடருவதாக. இன்றைக்கு அனுகூலமான கிருபை உங்களை தொடரும்படியா தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற உங்களோடு உடன் இருக்கிற கிருபை இன்னும் பிரயாசப்படும்படியா உங்களை நடத்துவதாக. தெரிந்து கொள்ளுகிற கிருபை, எதற்காக ஆண்டவர் உங்களை உன்னத நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டிருக்காரோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாய் ஆண்டவர் நடத்தின. அப்படியே தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். கர்த்தாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரை ஸ்தோத்திர அல்ல அப்படியே ஸ்தோத்தரித்து எந்த இடத்துல ஆவியானவர் உங்களோடு பேசிக்காரோ அந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தில் ஜெபிங்க. பாதுகாக்கிற நன்மை ஆண்டவரே, தப்பாமல் கனி கொடுக்கிற நன்மை, ஆலயத்தின் நன்மை என்ன நிரப்பட்டும், என் பிள்ளைகளை நிரப்பட்டும், எங்க ரகபோ ஊழியத்தை நிரப்பட்டும். உங்க நன்மை, உங்க நன்மை பாதுகாக்கிற நன்மை, பாதுகாக்கிற நன்மை ஆலயத்தை நிரப்பட்டும், பாதுகாக்கிற நன்மை ஆலயத்தை நிரப்பட்டும். இவர்களுடைய ஃபைனான்ஸ் பாதுகாக்கப்படுவதாக, ஹெல்த் பாதுகாக்கப்படுவதாக, இவருடைய வேலைகள் பாதுகாக்கப்படுவதாக. ஆண்டவரே, இவர்களுடைய உயர்வுகள் பாதுகாக்கப்படுவதாக, இவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் பாதுகாக்கப்படுவதாக. பாதுகாக்கிற நன்மை விசேஷமாய் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் வாலிப செல்வங்களுக்கு மேல அந்த பாதுகாக்கிற நன்மை கடந்து வருவதாக, பாதுகாக்கிற நன்மை கடந்து வருவதாக. ஆண்டவரே, எல்லா பொறாமையின் கண்கள் ஆண்டவரே, எல்லா எரிச்சல் கண்களுக்கு பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளை
பிள்ளையின் மேல் இருப்பதாக, ஒவ்வொரு கண்மணிகள் மேல் இருப்பதாக, ஆவியானவருடைய பாதுகாக்கிற நன்மை ஒவ்வொருவர் மேல் இருப்பதாக, தப்பாமல் கனி கொடுக்கிற நன்மை ஆண்டவரே, அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இவர்கள் வேலை செய்கிற இடங்களில் தப்பாமல் கனி கொடுக்கிற நன்மை இவர்களை நிரப்பட்டு, தப்பாமல் கனி கொடுக்கிற நன்மை இந்த ஆண்டு தப்பாமல் கனி கொடுக்கிற ஆண்டவரே, தப்பாமல் கனி கொடுக்கிற நன்மை, ஆலயத்தின் நன்மை ஒவ்வொருவரையும் நிறைவாய் நிரப்பட்டு அனுகூலமான கிருபை எந்த இடத்திலோ மனிதர்களுடைய எரிச்சலுக்கு, பொல்லாப்புக்கு ஆண்டவரே, எந்த ஒரு பிசாசின் வல்லமைகளுக்கு எதிர்படாதபடி ரத்தம் பூசி மூடிக்கொள்ளுங்க. அனுகூலமான கிருபை இவர்களை கரம் பிடித்து நடத்துவதாக ஒவ்வொரு குடும்பத்தின் மேல அந்த அனுகூலமான கிருபை இருக்கட்டும். அந்த உடன் இருக்கிற கிருபை இந்த நாளில் இருந்து இவர்கள் வேலை செய்கிற இடம், படிக்கிற இடம், தொழில் செய்கிற இடம், எல்லா இடத்திலும் அந்த உடன் இருக்கிற கிருபை பிரயாசப்படும்படியாய் இன்னும் அதிகமாய் பிரயாசப்படட்டாண்டவரை இவர்கள் தலைகளை கர்த்தர் நிமிர்த்துங்க. உங்க அபிஷேகத்தினால் நிரப்புங்க. தெரிந்து கொள்ள கிருபை ஆண்டவரே, எல்லா குமாரர்களும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டீர் என்று சொன்னது போல இன்றைக்கு விசேஷமாய் அந்த தெரிந்து கொள்ளுகிற கிருபை ஒவ்வொரு சிரசையும் நிரப்பும்படியா ஜெபிக்கிற பிள்ளைகளை எந்தெந்த படிப்புக்காக ஹையர் ஸ்கூலுக்காக தெரிந்திருக்கிறீரோ அது தெரிந்து கொள்ள கிருபை பிள்ளைகளை நிரப்பட்டோ. எங்க பிள்ளைகளுக்கு வர வேண்டிய வரன், நல்ல மகன்கள், நல்ல மகள்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபை அவர்கள் மேல் வரட்டோ. இந்த நாட்களுக்கு பிறகு வருகிற இன்டர்வியூல தெரிந்து கொள்ளப்பட்ட வேலைகள் வரட்டோ. இந்த வருடத்துல கர்த்தர் இந்த ஆலயத்தில் வைத்திருக்கிற கர்ப்பத்தின் கனிகள் மேல தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபை குறிக்கப்பட்ட மாதத்துல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபை மகிமையாய் கிரியை செய்யும்படியா நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிற. சொல்லுங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிற. கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். இந்த பாடலை பாடி களிப்போடு சந்தோஷத்தோடு நீங்க துதித்து ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுதே சொல்லணும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரணும். எனக்கு தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் இந்த நாளிலேயே அது முறிக்கப்படுவதாக மனதில் சொல்லி சந்தோஷமாய் பாடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து எல்லாரும் இணைந்து சந்தோஷமாய் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி சந்தோஷமா களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கு நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கு நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம்.
நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நன்மையும் கிருபையும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நன்மையும் கிருபையும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களில் களி கூறுவோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம். ஹalleluya riba bahara la kara kara riba hara la kara shahara. எந்த ஒரு காரியம் உங்க இருதயத்தில் மிகுந்த கவலை, கஷ்டம், கண்ணீர் எதை கொடுத்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்திலிருந்து, தேவனுடைய சம்பூர்ணத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிற பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் ஒவ்வொரு திருப்தியாவார்களாக, ஒவ்வொருவரும் திருப்தியாவார்களாக. எந்தெந்த இடத்துல இவர்கள் வாழ்க்கையின் எந்தெந்த பகுதியில் இவர்கள் சரீரங்கள்ல, குடும்பங்கள்ல, வேலை இடங்கள்ல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடங்கள்ல திருப்தி கடந்து வரணுமோ இயேசுவின் நாமத்தினால சங்கீதம் 65:4 வசனத்தின்படி பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் இவர்கள் திருப்தியாவார்களாக, இவர்கள் திருப்தியாவார்களாக. ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்திலாவது நஷ்டோ, விரையோ, கண்ணீர், ஆண்டவரே, பரம்பரை சாபங்கள், பாவங்கள் தொடர்ந்து வருமானால் இயேசுவின் நாமத்தினால அவைகள் துண்டிக்கப்படும்படியா ஜெபிக்கிற கர்த்தருடைய நன்மை, கிருபை ஒவ்வொருவரையும் தொடரட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் ஒவ்வொருவரையும் தொடரட்டும் ஆண்டவரே. அப்படியே 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சங்கீதம் 23 அதிகாரத்தின்படி கர்த்தர் எங்க மேய்ப்பரா இருக்கிறீங்க, எங்க குடும்பத்தின் தலைவராய் இருக்கிறீங்க. நீங்க அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்தும்படியா உங்க விருப்பத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்க சுத்தத்தின்படி நடத்துங்க. தேவரீர் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி. எங்கள் தலை எண்ணெயினால் அபிஷேகிப்பதற்காய் நன்றி. ஜீவனுள்ள நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் சந்ததி சந்ததியாய் ஆண்டவரே நன்மையும் கிருபையும் எங்களை தொடருவதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சிரசின் மேலையும் பாதுகாப்பின் நன்மையும், தப்பாமல் கனி கொடுக்கிற நன்மையும், ஆலயத்தின் சகல சம்பூர்ண நன்மையும், அனுகூலமான கிரியையும், அந்த கிருபையும், உடன் இருக்கிற கிருபையும், தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபையும் ஒவ்வொருவர் மேல முத்தரிக்கிற கிருபையின் கரம் ஆசீர்வதிக்கட்டும். சந்தோஷமாய் சமாதானமாய் ஒவ்வொருவரும் வெள்ளத்தினால் இடைக்கட்டப்படுவார்களாக, ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளில் எங்களோட லைவ்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அன்போடு வாழ்த்துகிறோம். God bless.